தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். குரேஷியாவில் வேதங்கள் ஓதி மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்தியர்களுடன் பேசி மகிழ்ந்தார். கனடாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அங்கிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடான குரேஷியாவுக்கு சென்றார். சாக்ரப் ஏர்போர்ட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்ட்ரேஜ் பிளெங்கோவிக் வரவேற்றார். தங்கும் ஹோட்டலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு கூடியிருந்த இந்தியர்களுடன் பேசினார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டினர் வேத மந்திரங்கள் ஓதியும் நம் நாட்டு பாரம்பரிய நடனம் ஆடியும் மோடியை வரவேற்றனர். குரேஷியா அரசு மற்றும் அந்நாட்டு மக்கள் அளித்த வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி கூறினார். குரேஷிய அதிபர் ஜோரன் மிலானோவிக் மற்றும் பிரதமர் ஆண்ட்ரேஜ் ஆகியோருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். குரேஷியா நாட்டிற்கு சென்ற மோடி அந்நாட்டு அதிகாரிகள் மத்தியில் பேசினார். ஐரோப்பாவாக இருந்தாலும் ஆசியாவாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும். போர்க்களம் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது. இந்த விஷயத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டில் தான் குரேஷியாவும் உள்ளது. இங்கு வந்து ஹிந்தி மொழியில் நான் பேசுவதில் மகிழ்கிறேன். எனக்கு சிறப்பான வரவேற்பளித்த குரேஷிய பிரதமருக்கு நன்றி. உங்களை எங்கள் நாட்டில் வரவேற்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவீர்கள் என நம்புகிறேன் என்றார். மோடியின் இந்த பயணத்தின் போது இரு நாட்டு அரசு பிரதிநிதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நடந்தது. இதன் முடிவில் மருந்து பொருள் உற்பத்தி, விவசாயம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளின் உறவை மேம்படுத்துவது குறித்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இரு நாடுகள் இடையிலான தொழில் வர்த்தகம் குறித்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. குரேஷியா நாட்டு பல்கலையில் ஹிந்தி மொழி இருக்கையை 2030 வரை நீட்டிக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. हार्दिक धन्यवाद करता हूं और प्रधानमंत्री जी मैं यह भी आशा करता हूं कि आप हमें भारत में जल्द से जल्द स्वागत करने का अवसर प्रदान करेंगे. आप सबका बहुत बहुत धन्यवाद. ஈரானிலிருந்து இந்திய மாணவர்கள் 110 பேர் மீட்பு. ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பை ஆதரிக்கும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்துவதால் இரு தரப்பிற்கும் இடையே 6 நாட்களாக தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது. அடுத்தடுத்து சீறிப்பாயும் ஏவுகணைகளால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் ஈரானில் தங்கி பயிலும் இந்திய மாணவர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கான பணிகளை ஈரான் மற்றும் அர்மேனியா நாட்டில் உள்ள இந்திய தூதரகங்கள் மேற்கொண்டுள்ளன. முதற்கட்டமாக ஈரானிலிருந்து 110 இந்திய மாணவர்கள் பஸ்கள் வாயிலாக அண்டை நாடான அர்மேனியாவின் தலைநகரம் இறைவானுக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கிருந்து சிறப்பு விமானம் வாயிலாக இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த விமானம் இன்று காலை டெல்லி வந்து சேர்ந்தது. மாணவர்கள் மீட்பிற்கு உதவிய ஈரான் மற்றும் அர்மேனியா நாடுகளுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரானில் உள்ள இந்தியர்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அங்கிருக்கும் நம் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு இஸ்ரேல் மரணாடி, அமெரிக்காவை எச்சரித்த ரஷ்யா. மத்திய கிழக்கில் நிலைமை மோசம். பரம எதிரிகளான இஸ்ரேல் ஈரான் இடையேயான சண்டை 6வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. ஏவுகணைகளை வீசி இரு நாடுகளும் தாக்கி வருகின்றன. இன்றும் இஸ்ரேல் தெஹ்ரானில் மூர்க்கத்தனமாக தாக்கியது. ஈரானில் 585 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்கள் தந்து உதவக்கூடாது என்று அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. ரஷ்ய வெளியுறவு துணை அமைச்சர் செர்ஜி ரியாப்கோவ் கூறும்போது, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நேரடியாக ராணுவ உதவி செய்வது மத்திய கிழக்கில் தற்போதுள்ள நிலைமையை தீவிரமாக சீர்குலைத்துவிடும். இதை கருத்தில் கொண்டு இஸ்ரேலுக்கு ராணுவ உதவிகளை அமெரிக்கா செய்யக்கூடாது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுடன் ரஷ்யா தொடர்பில் இருக்கிறது என ரஷ்ய அமைச்சர் ரியாப்கோ கூறினார். ரஷ்யாவின் வெளிநாட்டு உளவுத்துறை தலைவர் செர்ஜி நரிஷ்கின் கூறும்போது, இஸ்ரேல் ஈரான் இடையிலான நிலைமை இப்போது மோசமடைந்து இருக்கிறது என தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் UAE அதிபர் ஷேக் முகமது பின் சயத் அல் நஹ்யான் ஆகியோர் இஸ்ரேல் ஈரான் சண்டை பற்றி தொலைபேசியில் விவாதித்துள்ளனர். அப்போது மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரத்தை பேசி தீர்க்க உதவும் வகையில் மத்தியஸ்தராக செயல்பட ரஷ்யா தயாராக இருப்பதாக அதிபர் புடின் மீண்டும் கூறியதாக ரஷ்ய வெளியுறவு வட்டாரங்கள் தெரிவித்தன.
முன்னதாக இதே கருத்தை அதிபர் டிரம்பிடமும் அதிபர் புடின் கூறியிருந்தார். அணு ஆயுத தயாரிப்பை கைவிட மறுக்கிறது ஈரான். இதனால் இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானின் அணுசக்தி மையங்களை தாக்க அமெரிக்கா யோசித்து வருவதாக கூறப்படும் நிலையில் ரஷ்யாவின் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. ஆசிரியர்கள் சங்கம் உடைப்பு, விஜயை சந்தித்ததால் எரிச்சல். விஜயை சந்தித்ததால் ஆசிரியர் சங்கத்தை உடைக்கும் முயற்சிகள் நடக்கிறது என தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழக நிறுவனர் மாயவன் கூறினார். ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் உயர்நிலைப் பள்ளிகளில் குறைந்தது 7 பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலினையும் சந்தித்து வலியுறுத்தினோம். ஆனால் நிதிநிலையை காரணம் காட்டி அரசு தரப்பில் எதையும் செய்து கொடுக்கவில்லை. 4 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தியும் எதுவும் நடக்கவில்லை. எங்கள் போராட்டங்களுக்கு வலு சேர்க்க தாவேக தலைவர் நடிகர் விஜயை சந்திக்க முடிவெடுத்து கடந்த ஜூன் 13இல் சந்தித்தோம். எங்கள் பிரச்சனைகளையெல்லாம் பொறுமையாக கேட்ட அவர் நாங்கள் நடத்தும் போராட்டங்களுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக கூறினார். இது ஆளுங்கட்சி தரப்புக்கும் கல்வி அமைச்சர் மகேஷுக்கும் கடும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆசிரியர்களின் மொத்த ஆதரவையும் திமுக இழந்துவிட்டதாக அவர்கள் நினைக்கின்றனர். இதனால் எங்கள் சங்கத்தை பிளக்கும் பணியில் இறங்கிவிட்டனர். ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை சங்கத்தின் நடவடிக்கைக்கு எதிராக பேச வைத்துள்ளனர். அவர்களெல்லாம் ஏற்கனவே எங்கள் சங்க விதிகளை மீறி செயல்பட்டவர்கள். நாங்கள் விஜயை சந்தித்ததை காரணம் காட்டி அவர்கள் வேண்டுமென்றே ஆசிரியர் சங்கத்திலிருந்து வெளியேறுவது போல நாடகம் நடத்தியுள்ளனர். பின் அவர்கள் அமைச்சர் மகேஷை சந்தித்துள்ளனர். குறிப்பிட்ட அந்த நிர்வாகிகள் புதிதாக ஒரு சங்கத்தை துவக்கியுள்ளனர். கல்வி அமைச்சர் மகேஷ் தன்னுடைய துறையை மேம்படுத்தும் வேலையை விட்டுவிட்டு சங்கங்களை பிளவுபடுத்தும் வேலையை தான் அதிகம் செய்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் வரை ஆசிரியர்களின் போராட்டங்கள் தொடரும் என மாயவன் கூறியுள்ளார். கொடிக்கம்பங்களை அகற்றாவிட்டால் கலெக்டர்கள் ஆஜராக நேரிடும், ஹைகோர்ட் எச்சரிக்கை. தமிழகம் முழுதும் பொது இடங்களில் நிறுவப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், ஜாதி மதம் சார்ந்த அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என கடந்த ஜனவரி மாதம் ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்பாக நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு வழக்கறிஞர் KMT முகிலன் ஆஜராகி நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தியது குறித்து மாவட்ட வாரியான விவரங்கள் அடங்கிய அறிக்கையை தாக்கல் செய்தார். அதை ஆய்வு செய்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: கோர்ட் உத்தரவு பிறப்பித்து 5 மாதங்கள் கடந்துவிட்டன. இந்த காலத்தில் தேர்தல் பிரச்சாரம், பொதுக்கூட்டம், ஊர்வலம் போன்ற நிகழ்ச்சிகளின் போது பொது இடங்களில் கொடிக்கம்பங்களை தற்காலிக அடிப்படையில் நிறுவ சம்பந்தப்பட்ட கட்சிகள், அமைப்புகளிடம் அரசு வாடகை வசூலிக்கவில்லை. முழுமையாக கொடிக்கம்பங்கள் அகற்றப்படவில்லை. அதிகாரிகளின் செயல் கோர்ட் அவமதிப்பு. அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். ஜூலை 2ஆம் தேதிக்குள் கோர்ட் உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் மாவட்ட கலெக்டர்கள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட நேரிடும். சாலையோரங்களில் நடப்படும் ஒவ்வொரு கொடிக்கம்பத்திற்கும் 1000 ரூபாய்க்கு குறையாமல் கட்டணம் வசூலிக்க வேண்டும். கொடிக்கம்பங்கள் நிறுவவும் அதற்கு அனுமதி அளிக்கவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு இறுதி செய்து விரைவில் கொண்டுவர வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பால புரஸ்கார், யுவ புரஸ்கார் விருதுகள் அறிவிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகளில் வெளியாகும் இலக்கிய நூல்களில் சிறந்தவற்றை தேர்வு செய்து சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதில் சிறுவர்களுக்கான நூல்களுக்கு பால சாகித்யா, இளைஞர்களுக்கான நூல்களுக்கு யுவ புரஸ்கார், மற்ற நூல்களுக்கு சாகித்ய அகாடமி விருது என வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான பால புரஸ்கார் மற்றும் யுவ புரஸ்கார் விருதுகளுக்கு அந்தந்த மொழிக்கு நிறுவப்பட்ட நடுவர் குழு பரிந்துரையை சாகித்ய அகாடமி தலைவர் மாதவ் கௌஷிக் டெல்லியில் ஆய்வு செய்தார். பின்னர் நடந்த ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின் இந்த ஆண்டுக்கான விருது பட்டியல் வெளியிடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், கவிஞர் என பன்முகம் கொண்ட விஷ்ணுபுரம் சரவணன் எழுதியுள்ள ஒற்றைச் சிறகு ஓவியா என்ற சிறுவர் நாவல் தமிழ் மொழிக்கான பால புரஸ்கார் விருதுக்கு தேர்வாகியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பிறந்து திரைப்பட உருவாக்கம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வரும் எழுத்தாளர் லட்சுமிகர் எழுதியுள்ள கூத்தொன்று கூடிற்று என்ற சிறுகதை தொகுப்பு யுவ புரஸ்கார் விருதுக்கு தேர்வாகியுள்ளது. டெல்லியில் நடக்கவுள்ள விழாவில் இவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் ரொக்க பரிசு, செப்பு பட்டயம் ஆகியவை வழங்கப்படும். விருதுக்கு தேர்வாகியுள்ள இருவருக்கும் முதல்வர் ஸ்டாலின், தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ISIS இயக்கத்துடன் தொடர்பு. கோவை அரபிக் கல்லூரியின் முதல்வர் உட்பட 2 பேர் கைது.
ISIS பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்ததாக கோவையைச் சேர்ந்த அகமது அலி, ஜவஹர் ஷாதிக் ஆகியோரை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். போத்தனூரைச் சேர்ந்த அகமது அலி கோவை குனியமுத்தூரில் செயல்படும் அரபிக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றுபவர். உக்கடம் புல்லுக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜவஹர் ஷாதிக் அதே கல்லூரியில் ஊழியராக இருக்கிறார். அரபிக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு பயங்கரவாத சித்தாந்தங்களை போதித்துள்ளனர். மூளை சலவை செய்து IS பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் வேலையை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கோவை குனியமுத்தூர் அரபிக் கல்லூரியில் அரபி மொழி கற்பிப்பதாக கூறி ரகசியமாக பயங்கரவாத சித்தாந்தங்கள் போதிக்கப்படுவதாக ஏற்கனவே NIA வழக்கு பதிவு செய்துள்ளது. கோவையில் கடந்த 2022 நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் அரபிக் கல்லூரியுடன் தொடர்பு இருப்பது NIA விசாரணையில் தெரியவந்தது. அந்த கல்லூரியின் செயல்பாடுகளை NIA அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாயுடன் டூவீலரில் சென்ற 10 வயது மகள் லாரி ஏறி பலி. கடமை தவறிய டிராபிக் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட். சென்னை கொளத்தூர் பொன்னியம்மன்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் யாமினி. இவர் 10 வயது மகள் சௌமியாவை புரசைவாக்கம் பள்ளியில் விடுவதற்காக டூவீலரில் அழைத்து சென்று கொண்டிருந்தார். பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோடு வாக்கின்ஸ் தெரு சந்திப்பு வழியாக வந்தபோது சாலையில் இருந்த பள்ளத்தில் டூவீலர் இறங்கியது. நிலை தடுமாறி டூவீலருடன் இருவரும் கீழே விழுந்தனர். அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த தண்ணீர் லாரி சிறுமி சௌமியா மீது ஏறி இறங்கியது. தலை நசுங்கி சௌமியா ஸ்பாட்டிலேயே இறந்தார். இதை பார்த்த தாய் யாமினி துடித்து கதறி அழுதார். தண்ணீர் லாரி டிரைவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த கார்த்திகேயனை செம்பியம் போலீசார் கைது செய்தனர். பள்ளி நேரத்தில் இலகுரக வாகனங்கள் மட்டுமே செல்லக்கூடிய சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்வதை கவனிக்க தவறியதாக செம்பியம் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சுடலைமணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அத்துடன் புளியந்தோப்பு மாவட்ட போக்குவரத்து உதவி ஆணையர் சத்யமூர்த்தி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டார்.